சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதை சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ஈர்ப்பு விதி எப்போது செயல்படும்? அதாவது பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தின் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்திலே ஆகாது, நமக்கு ஜாதகத்தில் விதியே இல்லை, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியே இல்லை, ஆனாலும் நம்மளுடைய முயற்சி நமக்கு வெற்றி தரும்னு சொல்லப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கான காலம் ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னன்னா, தன்னோட மனோசக்தியால் நினைச்ச காரியங்களை அடையணும், அதை அடையிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த ஈர்ப்பு விதி எப்போ செயல்படும், யாருக்கு செயல்படும், அதற்கான குறைஞ்சபட்ச கிரக நிலைகளோட அமைப்பு என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, நட்சத்திரம் என்ன, கிரக அமைப்பு என்ன, தசாபுத்தி என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் அப்படின்னா யார் அப்படின்னா சந்திரன். ஈர்ப்பு விதி முழுமையாக மனசை பற்றினது. மனசால தான், மனசு தான் எல்லாமே. ஈர்ப்பு விதியில் 100% செயல்படக்கூடியது மனம். அப்போ அந்த மனசுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சந்திரன். சந்திரன் தான் முதன்மையான கிரகம். அப்போ ஒருவருக்கு சந்திரன் வலிமையாக இருக்க வேண்டும், அல்லது அதாவது பார்த்தீங்கன்னா, சந்திரன் உச்சம் பெறுகிற ராசி ரிஷபம், ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். அடுத்ததான் சந்திரன் ஆட்சி பெறுகிற ராசி கடகம், கடக ராசி, கடக லக்கணம். அதே போல் பார்த்தீங்கன்னா விருச்சகம், சந்திரன் நீச்சமாகிறாரே அப்படின்னாலும் சந்திர விருச்சகமும் சேரும், விருச்சக ராசி, விருச்சக லக்கணம். அடுத்ததா துலா லக்கணம், துலா ராசி. அப்போ துலா லக்கணம், துலா ராசி, கடக ராசி, கடக லக்கணம், ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். இவர்களுக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் இயற்கையாகவே இந்த மனோசக்தி அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் எதையாவது அசை போட்டுக்கிட்டே இருக்க தோணும். அதனால அது நல்லதா கெட்டதாங்கிறது ஜாதகத்தை அனுசரித்து நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் அந்த விஷயம் சீக்கிரம் அவர் கைகூடும், கெட்ட விஷயமா இருந்தாலும் கைகூடும். ஆனால் அது எப்படிங்கிறது லக்னம் லக்னாதிபதியுடைய நிலைமையை அனுசரித்து நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் முதல் தரமாக துலா லக்னம், துலா ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசி, கடகராசி, கடக லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ராசி லக்னங்கள் ஈர்ப்பு விதிக்கு முதன்மையாக தகுதி பெறக்கூடிய ராசி லக்னங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பவும் எதையாவது அசை போட்டு இருக்கக்கூடிய இது இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இந்த ஈர்ப்பு விதியை ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. அது நன்மையாகவோ தீமையாகவோ செயல்படுத்த முடியும். அடுத்ததா முக்கியமாக கேது. கேது அப்படிங்கன்னா சித்தர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் தான் கேது. ராகு எப்படி எதையுமே வெளியே பிரம்மாண்டப்படுத்துமோ, கேது உள்முகமா நம்மளை திருப்ப வைக்கும். ஈர்ப்பு விதி முழுக்க முழுக்க வெளி உலகத்துல இல்லை, உள் உலகம் தான். அவங்கள உள்முகமா திருப்பி அவங்கள வெற்றி அடையக்கூடியது தான் ஈர்ப்பு விதி. அப்ப கேது அப்படிங்கிற கிரகம் நம்மள உள்முகமா திருப்பக்கூடிய கிரகம். சித்தர்கள் போல நம்ம மனோசக்தி, நம்ம சித்த சக்தியை தூண்டக்கூடிய கிரகம், நம்ம தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய கிரகம் கேது. அப்போ கேது லக்னத்தில் இருக்காரு, 5ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்க உள்ள என்ன இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பாங்க அவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களை போல இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்க எப்பவுமே எதையாவது அசை போட்டுக்கிட்டு, ஏதாவது மந்திரம், உள் மனசு எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டு, ஆழ் மனசு எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கேது. அப்போ கேது அப்படிங்கிற கிரகம் மிக அந்த ஈர்ப்பு விதிக்கு முக்கியமான ஒரு கிரகம். லக்னத்தில் கேது இருக்கிறவங்க எப்போவும் எதையாவது அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் புத்திரம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன் சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது இருந்தாலும் நம்ம சிந்தனை சக்தி அதிகமாக இருக்கும், நம்ம எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த லக்னத்தில் கேது, 5ல் கேது உள்ளவர்களும், கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம், இந்த மாதிரி இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரக்காரர்களும் லக்னத்தில் கேது உள்ளவங்களும் 5ஆம் இடத்துல கேது உள்ளவங்களும் ஈர்ப்பு விதிக்கு அடுத்ததாக தகுதி உள்ளவர்கள். ஏன் அப்படின்னா அவங்களால எப்பவுமே ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே அசை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள ஈர்ப்பு விதி அவங்க சரியாக முறையாக பயன்படுத்தினால் எளிதில் சீக்கிரமே ஜெயிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம்ங்கிறது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடங்கிறது
நம்மளுடைய புத்தி, சிந்தனை, செயல்திறன் சொல்லக்கூடியது. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் எது அப்படின்னா 11ஆம் இடம் தான். நம்ம சிந்தனையில் வந்தால் மட்டும் பத்தாது இல்லையா, அது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஜாதகத்தில் 5ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியோடைய தொடர்பு, சேர்க்கையோ பார்வையோ, 5ஆம் இடத்து அதிபதி அல்லது பரிவர்த்தனையோ, 5ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறது, 11ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறது, அல்லது 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஒருவருக்கு ஒரு பார்த்து கொள்வது அல்லது ஒன்றாக சேர்ந்திருந்து தசா நடத்துவது, தசா அல்லது புத்தி நடத்துவது. வேற எந்த தசை நடந்தாலும் தசா நடத்தணும், அப்படி இல்லைன்னா புத்தி வேற திசையில இவர்களுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய புத்தி நடக்கக்கூடிய காலம். கண்டிப்பாக ஈர்ப்பு விதி முயற்சி பண்ணால் உடனே நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு சில பேர் ஈர்ப்பு விதி செஞ்ச ஒரு 10 நாள்லையோ 20 நாள்லையோ 1 மாசத்துலயோ கை கூடிடும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் கை கூடாது. அதுக்கான நேரம் காலம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் காலம் தான் இது. அப்போ 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி நடப்பில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குறைஞ்சபட்சம் கோச்சாரத்திலேயாவது ராசி இலக்கணத்துக்கு 5, 11 சேர்க்கை தொடர்பு இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு விதி அந்த நேரத்தில் செயல்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதி மனதால் நம்ம நினச்சி அந்த அடைய வேண்டிய இலக்கை அடையணும் அப்படின்னா ஜாதகத்தில் கிரகங்களும் தசாபுத்திகளும் அதனுடைய சப்போர்ட்டும் வேணும். முக்கியமாக லக்னாதிபதியோட சப்போர்ட் வேணும். லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி 8ல் இருக்கிறது, அதே மாதிரி 8ல் இருக்கிறது அதிகமான சிந்தனைகளை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பார்த்திங்கன்னா பகை நீச்சமாகக்கூடாது, வலிமை இழக்கக்கூடாது. வலிமை இழந்ததுன்னா உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நிறைய சிந்தனை கவன சிதறல்கள் ஏற்பட்டுக்கூடும், ஒருமுகப்படுத்த முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் முதன்மையான கிரகம். சந்திரனை வலுப்படுத்த வேண்டும். ஈர்ப்பு விதியில் வெற்றி அடையணும்னா சந்திரனை வெளிப்படுத்தணும். மனசை ஒருமுகப்படுத்தாமல் ஈர்ப்பு விதியில் யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் மனக்காரகன். சந்திரனை வெளிப்படுத்த வேண்டும். சந்திரனை எப்படி வெளிப்படுத்தணும்? சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி, அம்மன் வழிபாடு, அதாவது மகாலட்சுமி வழிபாடு, பார்வதி பெண் தெய்வ வழிபாடு. அதாவது சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி அம்மன் வழிபாடு செய்கிறது. பௌர்ணமியில் 27 எலுமிச்சம்பழம் மாலை கோத்து அம்மனுக்கு சாட்சி வர்றது, அம்மன் வழிபாடு அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி தானம், அதை பார்த்தீங்கன்னா உணவு தானம், தண்ணி, சாப்பாடுலாம் தானம் அதிகமாக கொடுக்கறது ஈர்ப்பு விதிக்கு வெற்றியை கூட்டி தரும். இந்த மாதிரியான செயல்களை செய்யும்போது தான் ஈர்ப்பு விதி ஒருவருக்கு பரிபூரணமாக சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும். அதாவது வேற எந்த சமயத்தில் வேற தசாபுத்திகளோ வேற கிரக நிலைகளோ இருக்கும் பொழுது நீங்கள் ஈர்ப்பு விதி ஆரம்பிச்சுன்னா இந்த தசாபுத்தி அல்லது இந்த கிரக நிலைகள் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலேயாவது இந்த 5, 11 சேர்க்கை இருக்கும்பொழுது தான் அந்த எண்ணம் ஈடேறும், அந்த எண்ணம் நடக்கும். அதுக்கான காலம் எவ்வளோ காலம் வரைக்குமோ அது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆக வேண்டும். ஆக ஈர்ப்பு விதி ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான கிரக நிலைகள், தசாபுத்திகள், கிரக அமைப்புகள் இருக்கா, அதுக்கான காலம் எப்போ, இதெல்லாம் பார்த்து நீங்கள் முயற்சி செய்து அதனுடைய பலனை முழுமையாக வெற்றி அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.